ஒரு காலர் பார்த்துருவோம். ஹலோ சார் வணக்கம் டாக்டர். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? பாலா சென்னையில் இருந்துங்க. பாலா சொல்லுங்கள். இப்போ ஆக்சுவலாக நான் வந்து இந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து நம்ம குடிக்கலாமா டாக்டர்? அந்த விந்து வந்து சார் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதில் எந்த லிட்ரலி எந்த தப்பும் இல்லை. உங்கள் விந்தை உங்கள் மனைவி குடிக்கலாம், நீங்களும் குடிக்கலாம். மற்றவர்கள் பண்ணுறது தப்பு. அது வந்து நோயை பரப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்களும் உங்கள் மனைவி உறவு வச்சுக்கிறதுனால நீங்கள் குடிக்கலாம், உங்கள் மனைவி வரலாம், நோய் பரவாது. ஆனால் மற்றவர்கள் ஏதாவது வந்தால் தப்பு. பொதுவாக இதை வந்து ஒரு சரியான விஷயமாக எடுத்துக்கிறது இல்லை. அவர்களே ஆட்டோவாக அவங்க விந்த உட்கொள்கிறதுன்றது ஒரு 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 சரியான விஷயமாக யாரும் எடுத்துக்கிறது இல்லை. அது ஒரு சரி. ஏஜ் வந்து 42 ஆயிடுச்சு. வெயிட் வந்து 90 kg இருக்கு டாக்டர். நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்கள். நல்ல வீக்லி 2 வயசு தான் வந்து பண்ண முடியுது, அதுக்கு மேலே பண்ண முடியாது. இது வந்து ஆரோக்கியமானது. நீங்கள் 3 முறை 4 முறை பண்ணிங்கன்னா ஒரு 10 வருடம் அதிகமாக உயிர் வாழ முடியும்னு திரும்ப இப்போ ஒரு ரிசல்ட் வந்திருக்கு ரிசர்ச்சில். பட் ஆனால் பண்ணுறதுக்கு அந்த இது வரைப்புத்தன்மை வர மாட்டேங்குது. சரிங்க, அதுக்கு நீங்கள் மருத்துவர் ஆலோசனை பெற்றுக்கலாம். பல்வேறு உடல் எடையை குறைங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள். உங்களை அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. காய்கறிகள் பழங்கள் நிறைய சாப்பிடுங்க. பல்வேறு வகையில் ஷேப் பண்ணிக்கங்க. அதெல்லாம் உங்களுடைய செக்ஸ் ஆர்வத்தை அதிகமாக. ட்ரெஸ் இல்லாமல் படுங்க. மனைவியும் நீங்களும் ட்ரெஸ் இல்லாமல் படுங்க. உங்கள் வீட்டில் இன்னொரு ஆளை நடுவில் போட்டு, குழந்தைய நடுவில் போட்டு படுக்காதீங்க. 3 பேர் ஒரு பெட்ரூமில் இருந்தால் அது கூட்டம். அதனால் 3 பேர் இருக்கக்கூடாது. ஒரு காலர். ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சபரி ராஜா சார், திருநெல்வேலூர் சார். சொல்லுங்கள் சபரி. வணக்கம் சார். இப்போ மேரேஜ் ஆகி ஒய்ஃப் வந்து இதாக இருக்காங்க, கன்சீவாக இருக்காங்க. சரி. ஒரு 10 days ஆகுது சார். அந்த டைமில் செய்யலாங்களா? கண்டிப்பாக பண்ணலாம். நீங்கள் செக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகே. செக்ஸ் பண்ணுறதுனால கருக்கலைப்பு இருக்காது. ஓகேங்க சார். இந்த பூமி வந்து வெகு வேகமாக சுற்றிக்கிட்டு இருக்குங்க. ஓகே. நாம் அதில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நாம் வந்து அதனுடைய சின்ன அதிர்வை கூட நம்ம ஓகே உணர்றதில்ல. அதுபோல் கரு வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு மைக்ரோ ஆர்கனிசம். நீங்கள் கண்ணில் பார்க்கவே முடியாது. ஓகே சார். அது வந்து நம்ம ஆட்டோவில் போகிறதுனால, செக்ஸ் பண்ணுறதுனால எல்லாம் அது கலைஞ்சிராது, அல்லது பெரிய பிரச்சனைகள் வராது. சரிங்க சார். அதனால் பொதுவாக செக்ஸ் எல்லாம் பெண்கள்லாம் 9 மாதம் 10 மாதம் டெலிவரி வரைக்கும் வயல்வெளிகளில் பெண்கள் வேலை செய்கிறத பார்க்கலாம். டாக்டர்களே அவங்க ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. பெரும்பாலான கைனகாலஜிஸ்ட் வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க 9ஆவது மாதம். ஏன்னா அந்த லீவை சேர்த்து வச்சுக்குவாங்க, டெலிவரிக்கு அப்புறம் எடுத்துக்கலான்னு. ஓகே ஓகே. அதனால் சின்ன சின்ன வேலைகளோ அல்லது செக்ஸோ கருக்கலைப்பை உண்டு பண்ணுறது இல்லை. இது வேணால் நிறைய ஒரு தப்பான ஐடியா மனிதர்களுக்கு இருக்குது. செக்ஸ் பண்ணால் கருக்கலைஞ்சிரும், இல்லை வந்து ஏதாவது ஆட்டோவில் போனால் இல்லை வண்டியில் போனால் கருக்கலைய இருக்குது. ப்ளீட் ஆகிக்கிட்டு இருக்க ஒரு பெண்ணுக்கு கர்ப்பமான பெண்ணுக்கு ரத்தப்போக்கு இருக்குன்னா கருக்கலைய வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்க ரொம்ப பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும். மற்றவர்களுக்கு அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை. செக்ஸ் பற்றி வில்லியம் மாஸ்டர்ஸ் என்ன பண்ணார்? இவருக்கு ஒரே சரி டாக்டர் சொன்னாங்க, டெலிவரி ஆகும்போது பெண்ணுறுப்புலையாக வரும்போது அழுத்தப்பட்டு அந்த குழந்தைக்கு ஆணுறுப்பு விரைப்பாயிருக்கும் அப்படின்னு. அடுத்த வாரம் ஒரு சிசேரியனில் குழந்தைக்கு எந்த எதுவுமே இருக்காது. அம்மா படுத்துருக்காங்க, வயிற்றை ஓப்பன் பண்ணுறாங்க, குழந்தைய அப்படியே எடுப்போம். எந்த அழுத்தமும் எங்கேயும் கிடையாது, குழந்தை அப்படியே இருக்கும். வயிற்றை திறக்கிறாங்க, குழந்தையுடைய ஆணுறுப்பு விரைப்போடு இருக்குது. அப்போ தான் வில்லியம் மாஸ்டர்ஸுக்கு ஒரே ஆச்சரியம். சார், நீங்கள் போன முறை அது டெலிவரி ஆகும்போது அழுத்தத்தில் தான் குழந்தை விரப்பாச்சுன்னீங்களே, இது பாருங்கள் வயிற்றுக்குள்ளேயே குழந்தைய விரப்பாடு. இப்போ நம்ம ஸ்கேனெல்லாம் கண்டுபிடிச்ச பிறகு குழந்தை ஒரு 6 மாதம் 7 மாதத்துலேயே விரைப்படைகிறதெல்லாம் ஸ்கேனில் பார்க்க முடியுது. தாயினுடைய வயிற்றுக்குள்ளேயே குழந்தைக்கு விரைப்புத்தன்மை வருகிறது அப்பப்போ.